அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ள பழைய சேலை, ரேஷன்களை சேலையை வச்சு எப்படி மேட்டு பின்னுறங்கிறத பார்க்க போகிறோம். இது போல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கடை சேலை அல்லது வீட்டில் இருக்கிற பழைய சேலை, அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் ஊசி, அதாவது நம்ம தையல் பிரிப்போம் இல்லையா அந்த ஊசி, அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டு, இது மட்டும் இருந்தாவே போதும், ஒரு மேட் நம்ம தயாரிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சேலையை முதல்ல 2ஆக மடிச்சுக்கணும். சரிங்களா? சமமாக 2ஆக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சேலையை 6 துண்டுகளாக நம்ம வெட்டி எடுக்கணும். அதாவது அந்த 2 துண்டு இருக்கு இல்லையா, அந்த 2 துண்டை 3 துண்டாகவும், இன்னொரு 2 துண்டு இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு துண்டு, அந்த துண்டை 3 துண்டாகவும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தம் நம்மளுக்கு இதில் 6 பீஸு சம அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது போல் தான் கட் பண்ணணும். முதல்ல ரெட்டையாக நம்ம சேலையை மடிச்சுட்டு சமமாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு பீஸை எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சினா நம்மளுக்கு மொத்தம் அந்த சேலையில் 6 துண்டுகள் கிடைக்கும். அந்த 6 துண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 துண்டுகளாக மாற்றணும். அதாவது 2 துண்டை ஒரு எஜ்ஜையும் இன்னொரு எஜ்ஜையும் தைக்கிறது போல் தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பீஸ் எடுத்து அது மாதிரி 2 துண்டாக தைச்சிக்கிட்டா மொத்தம் அந்த 6 துண்டுங்கிறது நம்மளுக்கு 3 துண்டாக கிடைக்கும். அந்த 3 துண்டை சேர்த்து இப்போ இந்த மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம ஜடை பின்னது போல் பின்னிக்கணும். அதாவது கீழே கரெக்டாக அந்த 3 பீஸையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு பந்து போல் சுருட்டி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கீழே பந்து போல் சுருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு பின்னணும். ஏன் கேட்டால் ரொம்ப டைட்டாக பின்னிங்க அப்படின்னா ரொம்ப அது சுற்றி வரும்போது கரெக்டாக ஃப்ளாட்டாக நிற்காது, மேலே எந்திரிச்சு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 1ஆம் நம்பர் ஊசியை வச்சு நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டை வச்சு அந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா, ஒரு எஜ்ஜு அது முடிச்சு போட்டிருப்போம், அந்த ஒரு எஜ்ஜை அந்த 3 பீஸையும் சேர்த்து இந்த மாதிரி தைச்சிக்கணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 பீஸையும் சேர்த்து இப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறம் அதை கீழே உட்கார வச்சு சுற்றி அங்கே வீடியோவில் காட்டுறது போல் சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா தைச்சிக்கணும். சுற்றி உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான சூப்பரான எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு மேட் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்ணுறாங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுபோல் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம வீடியோ நிறையா அப்லோட் பண்ணுவோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தெரியாத விஷயங்கள், ஏன்னா நம்ம இலவசமாக தான் நம்ம டெய்லரிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிள்ளைங்களுக்காக. நீங்களும் அந்த இலவச தையல் பயிற்சியில் நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னா எனக்கு தனியாக இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ஃபினிஷிங் பாருங்கள். இதுதான் நம்ம மேட். ஓகேவா? எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள பொருள் வச்சே நம்ம ஒரு அருமையான மேட் ஒன்று தயார் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மேட்டு. இதுபோல் நீங்களும் செஞ்சு வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.